பர்மிஷன் இடத்துல கடை வச்சிருந்தீங்க இதெல்லாம் உடச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. வீடியோ நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டாங்க. ஐயாக்கு ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு மனசுக்கு மாதிரி கஷ்டமா இருந்தது. அப்புறம் எங்கன்னு கேட்டோம்னா மதுரைன்னாங்க. அதான் கிளம்பி வந்துட்டேன். உடஞ்சிச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்க பொருள் தான். அது மட்டும் இல்லாம இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவை அப்படின்னா அதுக்கு காசு இருக்கு, நீங்க வாங்கிக்கீங்க. ஓகேவா? ஜூஸ் பண்ணிடுறேன். எனக்கு கஸ்டமர் சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகேமா? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம்ல அனுமதி இல்லாம மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டதா சொல்லி காவல் அதிகாரிகள் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. அப்போ அங்க தற்காலிகமா முதியவர் ஒருவர் நடத்தி வந்த கடையை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் காலால எட்டி வதச்சு அப்புறப்படுத்தி இருக்காரு. காவல் ஆய்வாளரோட இந்த செயல் சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. பலருமே இந்த செயலுக்கு கண்டனங்களை எழுப்பிட்டு வந்தாங்க. மக்களோட எதிர்ப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கேபிஐ பாலா அந்த முதியவரை நேர்ல சந்திச்சு அவருக்கு ஜூஸ் கடை வச்சு கொடுத்திருக்காரு. கேபிஐ பாலாவோட இந்த செயல் இப்போ பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. சில மாசங்களுக்கு முன்னாடி கேபிஐ பாலா மேல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா அதெல்லாம் நிரூபிக்கப்படாம வெறும் வதந்தியா முடிஞ்சது. பாலா மேல பல விமர்சனங்கள் வந்தாலும் கேபிஐ பாலா உதவி செய்யறத நிறுத்தாம தொடர்ந்து உதவிகள் செஞ்சுட்டு தான் வராரு. அதுக்கு உதாரணமா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. காந்தி கண்ணாடி படம் மூலமா ஹீரோவா பரிமாணம் எடுத்த பாலா அடுத்த படம் என்ன நடிக்க போறாரு அப்படின்னு இவரோட ஃபேன்ஸுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே அப்டேட் வரும்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.